சார் நம்ம இப்போ பார்க்க போகிற டிஐ வந்துட்டு ஒரு அரித்மெட்டிக் டிஐ தான். பைப் அண்ட் சிஸ்டம் அந்த டாபிக் பேஸ் பண்ண ஒரு டிஐ. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பைப் சார்ட் சொல்லியிருக்காங்களே, அதில் என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பைப்பும் ஒரு டேங்க் 100% கெப்பாசிட்டி இருக்குன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. பார் கிராஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பை சார்ட்ல சொல்லியிருக்க பர்சன்டேஜ் ஆஃப் டேங்கை ஃபில் பண்ண எடுத்துக்கிற இண்டிவிஜுவல் டைம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பைப்பும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பாருங்க. ஏ வந்துட்டு 31.25% ஆஃப் டேங்கை ஃபில் பண்ணுதா, அந்த 31.25% ஃபில் பண்றதுக்கு அது எடுத்துக்கிற டயத்தை பார் கிராஃப்ல சொல்லியிருக்காங்க. 15 hours சொல்லியிருக்காங்களே, அது வந்து அந்த சொல்லியிருக்க பர்சன்டேஜை ஃபில் பண்ண எடுத்துக்கிற டைம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த கிராஃபோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ டேரக்டா நம்ம கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. The pipe A and C together starts to fill the tank for X hours. After that, both the pipes are replaced by B and D. Okay. So, என்னென்ன பைப் இன்வால்வ் ஆகுது? A, C, B, D. So, first 4 பைப் இன்வால்வ் ஆகுதா? So, அந்த 4 பைப் வந்து இண்டிவிஜுவலா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணா அந்த டேங்க் எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ஏக்கு வந்துட்டு 31.25% சொல்றாங்க. ஸோ ஏ வந்து 31.25% டேங்கை 15 hours ஃபில் பண்ணுது. அப்போ 100% எவ்வளோ டயத்தில் ஃபில் பண்ணும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம இந்த கொஸ்டின்ல கெப்பாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த டேட்டில் ஃபுல்லாக எல்லா 5 பைப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பண்ணணும் அப்படின்னா 31.25% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 5/16. ஸோ 5/16 இந்த 5 யூனிட்ஸ் தான் 15 hours ஃபில் பண்ணுது. அப்போ டோட்டல் டேங்க் 16 யூனிட்ஸ் எவ்வளோ டயத்தில் ஃபில் பண்ணும்? இன்ட்டு 3 ஆகுது. அப்போ 48 hours ஆகும். அதே மாதிரி பிக்கு எடுத்தீங்கன்னா, பிக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்? 12.5%. 12.5% ஃபிராக்ஷன்ல 1/8 வரும். ஸோ இந்த 1 யூனிட்டை ஃபில் பண்ண அது எடுத்துக்கிற டைம் வந்துட்டு 9 hours. அப்ப 8 யூனிட்ஸை ஃபில் பண்ண எடுத்துக்கிற டைம் 72 hours. அடுத்து சி. ஸோ சி வந்துட்டு 18.75% சொல்றாங்களா? ஸோ 18.75% ஃப்ராக்ஷன்ல எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இன்ட்டு 4 18.75 3/4 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 72 75/4% வரும். அதை ஃப்ராக்ஷன்ல எழுதுனீங்கன்னா 3/16 வரும். ஓகேவா? 3/16 இந்த 3 யூனிட்டை ஃபில் பண்ண சி எடுத்துக்கிற டைம் வந்துட்டு 11.25 hours. 11.25 hours. அப்ப 16 யூனிட்டை ஃபில் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும் டோட்டல் டேங்கை ஃபில் பண்ண? ஸோ 3 யூனிட்ஸ் 11.25 னா 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் போகும். 7 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ 1 யூனிட் வந்து 3.75 வருது. அப்போ 16 யூனிட் வந்து 16 into 3.75 பண்ணீங்கன்னா 48. 3.75 into 16 48 60 வரும். ஓகேவா? ஸோ 60 ஹவர்ஸ்ல சி வந்து ஃபில் பண்ணும். அதுவே டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டி வந்துட்டு 25% டேங்கை ஃபில் பண்ணுது. 25% டேங்கை ஃபில் பண்ணா 22.5% எடுத்துக்குது. சாரி 22.5 hours எடுத்துக்குது. ஸோ 25% டேங்குக்கு 22.5 hours. அப்ப 100% டேங்குக்கு அப்படியே இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா 90 hours எடுத்துக்குமா? அடுத்து ஈக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஈக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 12.5%. ஸோ சேம் இங்க எழுதுன மாதிரியே 1/8 ஃபிராக்ஷன் வேல்யூ வரும். இந்த 1 யூனிட்டை ஃபில் பண்ண எடுத்துக்கிற டைம் வந்துட்டு 4.5 hours. அப்ப 8 யூனிட்ஸ் ஃபில் பண்ண இன்ட்டு 4.5 பண்ணீங்கன்னா 36 வருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 5 டேங்கோட இண்டிவிஜுவல் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது இண்டிவிஜுவலா அந்த பைப்ஸ் மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்ணி தான் எடுத்துக்கிற டயத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எந்தெந்த பைப் சொல்றாங்க? ஏ, பி, சி, டி இந்த 4 பைப்பை சொல்றாங்களா? ஸோ எல்சிஎம் பண்ணுங்க 4க்கும். 48 72 48 72 60 90. ஸோ பெரிய நம்பர் எது? 90. 90ல இது எதுவுமே டிவைட் ஆகாது எக்ஸாக்டா. ஸோ 90 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 180. 180லயும் இதுவும் இது மட்டும் தான் டிவைட் ஆகும். இது ரெண்டும் ஆகாது. ஸோ இன்ட்டு 3 பண்ணாலும் 270ல இது டிவைட் ஆகாது எக்ஸாக்டா. இன்ட்டு 4 பண்ணுங்க 360. ஸோ 360ல இதெல்லாம் டிவைட் ஆகுமான்னு பாருங்க, ஆகாது. ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கிறது. நம்ம 360 டைரக்டா இன்ட்டு 2 பண்ணி பாருங்க. 720. 720ல இது வந்து எவ்வளவு டைம் போகும்? ஸோ எக்ஸாக்டா எல்லாமே டிவைட் ஆகும். 720ல இது வந்து 15 டைம்ஸ் போகும், இது 10 டைம்ஸ் போகும், இது 12 டைம்ஸ் போகும். அதாவது இது எல்லாமே எஃபிஷியன்சி. 720ன்றது அந்த டேங்கோட கெப்பாசிட்டி, இது எல்லாமே எஃபிஷியன்சி. ஸோ 12 இது வந்து 8 வருமா? ஓகே.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏவும் சியும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 15 இருக்கு, சியோட எஃபிஷியன்சி 12 இருக்கு, டோட்டலா 27. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஏவையும் சிவையும் பிடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4 ஹவர்ஸ், பி பிளஸ் டி வந்து என்ன ஒரு 18 வருமா, 18 அவங்க ஒர்க் பண்ற டைம் வந்து எக்ஸ் பிளஸ் 4. ஸோ இந்த கண்டிஷன் முடிஞ்சோடனே எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டியில 15% தான் ரிமைனிங் இருக்கு. அப்ப 85% இவங்க 4 பேருமே முடிச்சிட்டாங்க. ஸோ 720ல 85% என்ன வரும், ஃபிராக்ஷன்ல எழுதுனீங்கன்னா 17/20 வரும், இன்ட்டு 17/20. ஓகேவா, இங்கிட்டு 27x பிளஸ் 18x வந்து என்ன வரும் 45x வரும். இங்கிட்டு பிளஸ் 72 வந்து அந்த சைடு மைனஸ் 72ல போயிடும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 36 இருக்கும். 17 into 36 வந்து 510, 602, 612. இந்த 72 அந்த பக்கம் மைனஸ் 72 போகும். ஸோ 612ல 72 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும், 514 இருக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க 1 times 12 வருமா. ஓகே, எக்ஸோட வேல்யூ 12 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த ரிமைனிங் 85% போக ரிமைனிங் இருக்குல்ல 15%, அதை வந்து எம்னு இன்னொரு பைப்பு, புது பைப்பு ஃபில் பண்ணுது. எவ்வளவு டைத்துல ஃபில் பண்ணுதுன்னு சொல்லல, பட் அதோட எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்க எக்ஸ் பிளஸ் 6ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ find the time taken by m to fill the 82.5% of the tank. ஸோ எம்மோட எஃபிஷியன்சி வந்து என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ எம்மோட எஃபிஷியன்சி 18 இருக்கும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு நமக்கு 720ல 15%, 85% 612 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரிமைனிங் என்ன இருக்கு 108 இருக்கா. ஸோ 18 இன்ட்டு டைம் ஈக்குவல் டு 108. ஸோ ரிமைனிங் டைம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு 6. ஸோ ரிமைனிங் 6 ஹவர்ஸ்ல அந்த எம் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். பட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ரிமைனிங் எவ்வளோ டைத்தில் ஃபில் பண்ணலாம் கேட்கல. 82.5% ஆஃப் த டேங்கை எம் வந்து எவ்வளோ டைத்தில் ஃபில் பண்ணோம். டோட்டல் கெப்பாசிட்டியில் 82.5% எழுதுங்க. 720ல இன்ட்டு 82.5%னா ஃப்ராக்ஷனில் எழுதினீங்கன்னா என்ன வரும் 32/33/40 வரும். ஈக்குவல் டு இந்த கெப்பாசிட்டி வந்து எம் எவ்வளோ டயத்தில் ஃபில் பண்ணுவோம், எம்மோட எஃபிஷியன்சி 18, அது எடுத்துக்கிற டயத்தை வந்து டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ டி ஆக்சுவலாக ரிமைனிங் எவ்வளோ டயத்தில் எம் ஃபில் பண்ணோம்னா இங்கே கொஸ்டின் முடிஞ்சிடும், டி ஈக்குவல் டு 6 முடிஞ்சிடும். பட் நமக்கு இது தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை. எம்மோட எஃபிஷியன்சி வந்து 18 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து டேரெக்டாக கொஸ்டின் எதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டியில் அந்த 82.5% எம் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும். ஸோ டி எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்கே 14 கேன்சல் ஆகும். ஸோ 40 கேன்சல் ஆகி 33 ஹவர்ஸில் எம் வந்து அந்த சொல்லியிருக்க 82.5% கெப்பாசிட்டியை ஃபில் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 33 ஹவர்ஸ். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. Pipe B and E starts filling the tank alternatively starting with E and work for 29 hours. ஸோ ஃபர்ஸ்ட் 29 ஹவர்ஸ் பியும் இயும் ஆல்டர்னேட்டிவா ஒர்க் பண்றாங்க, இ தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, அப்ப அந்த 29 ஹவர்ஸ்ல பி எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பாரு, இ எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பிரிச்சு கொடுக்கறது வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டி எடுத்துருங்க, என்னென்ன பைப்லாம் இன்வால்வ் ஆகும் பாருங்க. பிஇ பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து 29 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இயை வந்து ஏ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா, ஸோ பிஇ ஏ. அடுத்து கடைசி கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டி வருது. ஸோ என்னென்ன பைப்லாம் இன்வால்வ் ஆகுது, ஏ பி டிஇ 4 பைப் இன்வால்வ் ஆகுதா. ஸோ 48, 72, 90, 36. ஸோ அகைன் எல்சிஎம் வந்து 720 தான் வரும். ஸோ கெப்பாசிட்டி 720, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 15 இருக்கும், அதே தான். பியோட எஃபிஷியன்சி 10 இருக்கும், டியோட எஃபிஷியன்சி 8 இருக்கும், இயோட எஃபிஷியன்சி 20 இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் 29 ஹவர்ஸ்க்கு பியும் இயும் மட்டும் ஒர்க் பண்றாங்க. ஸோ இது ஏ பி டி இ. ஓகேவா, ஸோ இந்த 29 ஹவர்ஸ்ல பி எவ்வளவு இ எவ்வளவு, ஸோ அதுதான் நம்ம இப்போ மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் பி ஒர்க் ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து இ ஒர்க் பண்றாரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் இ வருவாரு, செகண்ட் ஹவர் யார் வருவா, பி வருவாங்க. ஸோ அடுத்து தேர்ட் ஹவர்ல அகைன் இ தான் வருவாரு, ஃபோர்த் ஹவர்ல பி வருவாங்க. ஸோ சைக்கிள் வந்து என்ன ஆயிருது, ஸோ 2 ஹவர்ஸ் வந்து ஒரு சைக்கிளா மாறிடுது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகுது.
இபி இவி அப்படி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அவங்க 29 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, 29 வந்து எக்ஸாக்டா 2ஆல டிவைட் ஆகுது. ஸோ 29க்கு முன்னாடி ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கங்க, 28ன்னு வருதுல, அதை வந்து அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வரும், 2 ஹவர்ஸ் ஒரு சைக்கிள் 2 ஹவர்ஸ்னு எடுத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள் வரும் 28 ஹவர்ஸ்ல 14 சைக்கிள் வருமா. ஸோ 14 into 2 28ன்னு வரும். அப்போ அப் டு 28th ஹவர் வரைக்கும் இ 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு, பி 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 ஹவர்ஸ்ல 1 ஹவர் ஒர்க் பண்றாங்க. அப்போ 28 ஹவர்ஸ்ல 14 அப்படியே half டிவைட் ஆகுது. ஓகேவா. அந்த 29th ஹவர் யார் ஒர்க் வருவா, இ தான் வருவாரு. ஏன்னா இ தான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, 5th டே, இந்த மாதிரி ஆட் நம்பர்ல வர டேஸ்லாம் இ தான் ஒர்க்குக்கு வருவாரு. 29ன்றது ஒரு ஆட் நம்பர் ஆஃப் டே, அதுல இ தான் வருவாரு. அப்ப அந்த 29th டே வந்து இக்கு போயிடும். ஓகேவா. ஸோ இ வந்து இப்ப 15 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, பி வந்து 14 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் பிரிச்சு எழுதணும். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, 29 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இ வந்து ஏ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாரு. ஓகேவா. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 21 ஹவர்ஸ் அவங்க ஆல்டர்னேட்டிவா ஒர்க் பண்றாங்க. ஸ்டார்டிங் வித் பின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அகைன் இப்ப நம்ம 29 எப்படி பிக்கும் ஈக்கும் பிரிச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி 21ஐயும் ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுங்க. ஸோ 21 அப் டு 20 ஹவர் வரைக்கும் ஈவனா ஒர்க் பண்ணிருப்பாங்க. பி 10 ஹவர், ஏ 10 ஹவர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அப் டு 20 வரைக்கும் பி ஒரு 10 ஹவர், ஏ வந்து ஒரு 10 ஹவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த 21st ஹவர் யார் ஒர்க்கு வருவா, பி தான் வருவார். ஏன்னா பி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, 5th டேனா ஆட் நம்பர்ல வர டேஸ்ல எல்லாம் பி தான் ஒர்க்கு வருவாரு. இப்போ 21st ஒரு ஆட் நம்பர் ஆஃப் டே, அதுல பி தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த 1 வந்து பிக்கு போயிடும். இப்போ டோட்டலா இவங்க எல்லாம் எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, பி வந்து 25, இ வந்து 15, ஏ வந்து 10 டேஸ். ஓகேவா. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டியில இவங்க 3 பேரும் எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ பி வந்து 25 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரா, பியோட எஃபிஷியன்சி 10 இருக்கு. அப்ப 250 ஃபில் பண்ணிருப்பாரு. 25:10 250 லிட்டர் ஃபில் பண்ணிருப்பாரு பி மட்டும். இ மட்டும் 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, இயோட எஃபிஷியன்சி 20. அப்ப 15 into 20 300 வரும். அடுத்து ஏ மட்டும் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, ஏவோட எஃபிஷியன்சி 15 இருக்கு. அப்ப 150. ஏ வந்து 150 ஃபில் பண்ணிருப்பாரு. அப்ப டோட்டல் வந்து என்ன ஆயிரும், 550 700 ஆயிருமா. அப்போ ரிமைனிங் வந்து என்னது, டோட்டல் கெபாசிட்டி 720, அதுல 700 வந்து ஃபில் ஆயிருச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு, 20. இந்த 20ய டி வந்து half of its efficiencyல ஃபில் பண்ணணும்னு சொல்றாங்க. டி யோட எஃபிஷியன்சி 8. அப்ப half of its efficiencyனா 4. சோ அப்ப 5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். சோ இதுதான் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. அகைன் தேர்ட் क्वेश्चनல எல்சிஎம் எடுக்கணும் கெபாசிட்டிக்கு. சோ என்னென்ன பைப்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க தேர்ட் क्वेश्चनல. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா பைப்புமே வருது. ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க ஆல் பைப்ஸ் சொல்லிட்டாங்களா, அப்போ 5 பைப்புக்கும் சேர்த்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அகைன் எல்சிஎம் வந்து என்ன வரும், 48 72 60, அதே 720 தான் வரப்போகுது. ஸோ 720 கெப்பாசிட்டி, ஏவோட எஃபிஷியன்சி வந்து 15 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 10, சியோட எஃபிஷியன்சி 12, டி வந்து 8, இ வந்து 20. ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சி அண்ட் டி டுகெதர் ஸ்டார்ட் ஃபில்லிங் த டேங்க் அண்ட் ஃபில் இட் ஃபார் டி ஹவர்ஸ். சியும் டியும் டி ஹவர்ஸ் ஃபில் பண்றாங்க. சி வந்து 12, டி வந்து 8. அப்ப 12 plus 8 20 இருக்குமா, 20 into டி ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ 20 டி. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் தட் பைப் பி ஃபில் இட் ஃபார் டி minus 10 ஹவர்ஸ். ஸோ பியோட எஃபிஷியன்சி இங்க இருக்கு, பிளஸ் 10 into டி minus 1 hour ஒர்க் பண்றாரு யாரு, பி. ஓகே. அடுத்து வந்துட்டு சரி டி minus 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாரு. ஸோ பிக்கு அப்புறம் யார் ஒர்க்குக்கு வர்றா அப்படின்னா, ரிமைனிங் டேங்க் இஸ் ஃபில்டு பை இ இன் டி minus 16.5 ஹவர்ஸ். ஸோ இயோட எஃபிஷியன்சி 20 இருக்கு. ஸோ 20 into டி minus 16.5 ஈக்குவல் டு 720. ஏன்னா 3 பேர் சேர்ந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 720. இப்போ டீயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க 20 டி, இது ஒரு 10 டி, 30 டி ஆயிருமா. ஸோ இது ஒரு 20 டி ஆட் பண்ணீங்கன்னா 50 டின்னு மாறிடும். ஸோ 50 டியோட வேல்யூ வந்துட்டு இது -100, இது வந்து 330, -330, இது ஒரு -100, -430 வருமா. அது அப்படியே அந்த சைடு போகும்போது +430 போகும். அப்ப 750 + 400 1150 இருக்கும். ஸோ டீயோட வேல்யூ வந்து என்ன வரும், 0 0 கேன்சல் ஆகி 23 ஹவர்ஸ் வரும்.
அடுத்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, if all pipes starts together to fill the tank for t minus 15 hours, எல்லா பைப்பும் சேர்ந்து 23 minus 15 hours ஒர்க் பண்ணா எவ்வளவு fraction of the tank fill ஆயிருக்கும் கேக்குறாங்க. எல்லாரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10 25 37 45 65. ஸோ 65 இன்ட்டு t minus 15 சொல்றாங்க. ஸோ 23ல 15 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 8 இருக்குமா. ஸோ இவங்க 8 ஹவர்ஸ்ல ஒர்க் பண்றது டோட்டல் ஒர்க் கெப்பாசிட்டியில எவ்வளவு ஃபிராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ டிவைட் பை டோட்டல் கெப்பாசிட்டியை போட்டுருங்க. இப்போ இது 19 மாறிடும். 15ஓட கேன்சல் பண்ணீங்கன்னா 13/18 இருக்கும். ஸோ அவங்க ஃபில் பண்றது வந்து 13/18. நம்மகிட்ட அன்ஃபில்டு கேட்குறாங்க. ஸோ 13 யூனிட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, ரிமைனிங் அன்ஃபில் வந்து என்ன இருக்கும், 5 யூனிட்ஸ் ஃபில் ஆகாம இருக்குமா. ஸோ 5/18. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் for the first 18 hours pipe A fills with 20% less efficiency, C fills with 41.66 more efficiency. So A ஓட efficiencyல 20% reduce பண்ணனும். A ஓட efficiency வந்து என்னது 15ல 20% போயிருச்சுனா ரிமைனிங் 80%. 15ல 80% என்ன வரும், 12 வரும். So A ஓட efficiency 12 இருக்கும். இன்னொரு பைப் என்ன சொல்றாங்கன்னா C ஓட efficiency வந்து 41.66 மோர்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 41.66 ஓட fraction வேல்யூ எழுதுங்க. இது வந்து எப்படி எழுதலாம், 41 2/3 ன்னு எழுதலாமா percentage. அகைன் 3 into 41 பண்ணீங்கன்னா 123 125/3% இருக்கும். percentage கேன்சல் பண்ணா கீழே 100ஆல டிவைட் பண்ணுவோம். 25ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5/12 வருமா. சோ 41.66 ஓட fraction வேல்யூ 5/12. அதாவது என்ன மீனிங், C ஓட எஃபிஷியன்சி 12 இருந்தா 5 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி C ஓட எஃபிஷியன்சி 12 தான் இருக்குது. அப்போ டைரக்டாவே நம்ம 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12ல 5 இன்க்ரீஸ் பண்ணா என்ன வரும், 17 வரும். இது வந்து C உடைய அவங்க சொல்ற கண்டிஷன், புது எஃபிஷியன்சி. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 18 ஹவர்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ 12 + 17 29 into 18 எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க, 360. ஸோ 30 வச்சுங்க, 540 - 18 பண்ணீங்கன்னா 522 ஃபில் பண்ணிருப்பாங்களா. ஸோ ரிமைனிங் கெப்பாசிட்டி வந்து 720 தான் நமக்கு வரும். ஏன்னா எல்லாமே 720 மல்டிபிள்ஸாக தான் வருது, ஃபேக்டர்ஸாக. ஸோ 720ல ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 198 வருமா. இந்த 198 இஜெட் மட்டும் 11 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணதும் சொல்றாங்க. அப்போ இஜெட்டோட எஃபிஷியன்சி வந்து என்ன வரும், 198 அது எடுத்துக்கிற டைம். ஸோ 18 வருமா. இஜெட்டோட எஃபிஷியன்சி 18 வரும். இஜெட் அலோன் ஃபில் த டேங்க் எவ்வளோ டைம் கேட்குறாங்க, டோட்டல் கெப்பாசிட்டி 720. இஜெட் அலோன் வந்து இஜெட்டோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணீங்கன்னா 40 ஹவர்ஸ் வரும். ஸோ 40 ஹவர்ஸ்ல இஜெட் மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்ணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 40. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இங்கேயும் 5 பைப்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க 5 பைப்பும் சேர்த்து எல்சிஎம் எடுக்கணும். அதுதான் கெப்பாசிட்டியா இருக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 720 தான் 5 பைப்புக்கும் எல்சிஎம் வருது. ஸோ இந்த சம்முலையும் கெப்பாசிட்டி வந்து 720 தான் இருக்கும். ஒவ்வொருத்தோட எஃபிஷியன்சி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சேம் தான், அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவா ஒர்க் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவர்ல சியும், செகண்ட் ஹவர்ல பியும் இயும், தேர்ட் ஹவர்ல ஏவும் செகண்ட் ஹவர்ல பிடி, தேர்ட் ஹவர்ல ஏவும் இயும், ஃபோர்த் ஹவர்ல எஃப்னு ஒரு புது லீக் பைப்பை பத்தி சொல்றாங்க. அதோட எஃபிஷியன்சிக்கு என்ன க்ளூ கொடுக்குறாங்கன்னா, சியோட எஃபிஷியன்சி மாதிரி 25% மோர்னு சொல்றாங்க. சியோட எஃபிஷியன்சி என்னது 12ல 25% என்ன வரும், 3ன்னு வரும். அப்போ 12ல 3 இன்க்ரீஸ் ஆனா 15 இருக்குமா. ஸோ எஃபோட எஃபிஷியன்சி வந்து -15. ஏன்னா எஃப்ன்றது ஒரு லீக் பைப், ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேட்டர்ல ஃபில் பண்ணிட்டே போனா இந்த டோட்டல் கெப்பாசிட்டியில 71/72 பார்ட் வந்து எவ்வளோ டைத்துல ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 720ல 71/72 எவ்வளோனா 710 லிட்டர். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போதும், ஓகேவா. ஏன்னா இதை தான் அவங்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் யார் ஒர்க்கு வருவா, சி வராரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர்ல சி வந்து 12 லிட்டர் ஃபில் பண்ணிப்பாரு. செகண்ட் ஹவர்ல இருந்து யார் வரா, பியும் டியும் 10 + 8 18ன்னு வரும். தேர்ட் ஹவர்ல யார் வரா, ஏவும் இயும் 35ன்னு வரும். ஃபோர்த் ஹவர்ல எஃப்னு ஒரு புது பர்சனா, எஃபோட எஃபிஷியன்சி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், -15. ஸோ ஃபோர்த் ஹவர் -15 அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டலா எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, 12 30 65ல 15 போச்சுன்னா 50. ஸோ அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் 50 லிட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அகைன் சி வருவாரு, அதுக்கப்புறம் பிஎன்டி, அப்புறம் ஏஇ, அப்புறம் லீக் ஒர்க்கு வருவாங்க. ஸோ இது எவ்ரி 4 ஹவர்ஸ் அப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அப்போ 4 ஹவர்ஸ்க்கு வந்து
50 லிட்டர் ஃபில் ஆகுது. ஸோ 710க்கு பக்கத்தில் இருக்க 50யோட மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? 700 இருக்குமா? ஸோ 700 வரணும்னா இந்த சைடு 14 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கிட்டும் 14 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 56 ஹவர்ஸ்ல 700 லிட்டர் ஃபில் ஆயிருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கு? 10 இருக்கு. இந்த 10 யார் ஃபில் பண்ணணும்? அடுத்து 57 ஹவர்ல அகைன் சி தான் ஒர்க்குக்கு வருவாரு. ஸோ இந்த 10 சி எவ்வளோ நேரத்தில் முடிப்பாரு? டிவைட் பை 12 பண்ணிட்டீங்கன்னா சியோட எஃபிஷியன்சி. ஸோ 5/6 வரும். அப்போ டோட்டலா 56 5/6 ஹவர்ஸ்ல இந்த சொல்லியிருக்க 710 லிட்டர் வந்து ஃபில் ஆயிடும். சரி, அது வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேட் பார்த்தலாம். என்ன சொல்றாங்கன்னா, பிகாஸ் பர்ச்சேஸ் டு 2 bags X and Y for ₹12,000. டோட்டல் சிபி 12,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து மார்க்ட் அப் X and Y at 58% and A% above their respective காஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒய்யோட டிஸ்கவுண்ட் 2520 சொல்லிட்டாங்க. டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து 12,975 rupees அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் வந்து 2820 less than CP of X. ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறத அப்படியே ஒவ்வொரு லைன் அப்படியே லைன் பை லைன் நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சது இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, எக்ஸ் ஒய் 2 பேக் இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் 2 பேக் இருக்கு, ஓகேவா? ஸோ இதை வந்து 100Xன்னு எடுத்தீங்கன்னா ஒய்யோட சிபி வந்து என்ன இருக்கும்? டோட்டல் சிபி 12,000. அப்போ 12,000 மைனஸ் 100Xன்னு இருக்குமா? 12,000 மைனஸ் 100X, ஓகேவா? இது வந்து சிபி. ஸோ அடுத்து வந்து எம்பி. ஸோ எம்பி வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் வந்துட்டு 58% above the சிபி. அப்போ எக்ஸோட எம்பி வந்து என்ன இருக்கும்? 158X இருக்குமா? ஒய்யோட எம்பிக்கு என்ன க்ளூ கொடுக்குறாங்க? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பேக் எக்ஸ் இஸ் 4650 மோர் தென் தட் ஆஃப் ஒய். அதாவது எக்ஸோட எம்பி வந்து ஒய்யை விட 4650 மோர்னு சொல்றாங்க. அப்ப ஒய் வந்து எக்ஸோட எம்பியோட 4650 கம்மியா இருக்கு, ஓகேவா? அப்ப 158X மைனஸ் 4650 இது வந்து எம்பி, ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்னது? அடுத்து செல்லிங் பிரைஸ் வாங்க. செல்லிங் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஒய்க்கு 2520 rupees சொல்லிட்டாங்க. எம்பில இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா தான் செல்லிங் பிரைஸ் வரும். அப்ப எஸ்பி ஆஃப் ஒய் வந்து என்ன வரும்? எம்பி இங்க இருக்கு, எம்பி ஆஃப் ஒய் இங்க இருக்கு. இதுல இருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 2520 சொல்றாங்களா? ஆமா. ஸோ 2520 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எஸ்பி ஆஃப் ஒய் வந்து என்ன வரும்? ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகி 158X மைனஸ் 6650 7150 7170. ஸோ இது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய், ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் வந்துட்டு சிபி ஆஃப் எக்ஸை விட 2820 லெஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ சிபி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கும்? சிபி ஆஃப் எக்ஸ் வந்து 100. ஸோ 100X மைனஸ் 2820. ஸோ சிபி ஆஃப் எக்ஸ்ல இருந்து 2820 மைனஸ் பண்ணா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் கிடைக்கும். ஸோ 158X மைனஸ் 7170. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த 100 அந்த சைடு போய் 58 ஆயிரும், 58X ஆயிரும். ஸோ இந்த 7170 இந்த சைடு வந்துச்சுன்னா 7150 5150 4300 வருமா? ஏன்னா பிளஸ்ல வந்துடும். ஸோ 7170 மைனஸ் 2820 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7170ல இருந்து 2820 மைனஸ் பண்ணீங்கன்னா 05 71 28 போச்சுன்னா 3 4 4350. ஸோ 4350 58X ஓட வேல்யூ வந்து 4350 இருக்கும். அப்போ X ஓட வேல்யூ வந்துட்டு என்ன வரும்? 58 கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 29 கேன்சல் பண்ணி பாருங்க. இது வந்து 2 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும். ரிமைனிங் 145ல 5 டைம்ஸ் போகுமா? அப்போ 150 75 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 75 கண்டுபிடிச்சாச்சு. அந்த எக்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் கிடைச்சிரும். எது கிடைக்குன்னா சிபி கிடைச்சிரும், எம்பி கிடைச்சிரும், செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம சிபி 4500, எஸ்பி வந்து 4680. ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்? 180 வரும். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணது மூலமா நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம இன்னும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏன்னு ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒய்யோட மார்க்அப் பெர்சன்டேஜ். ஸோ ஒய்யோட சிபி எம்பி வந்து என்னது? 4500, எம்பி வந்து 7200.
ஸோ மார்க்கப் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து சிபி, இது வந்து எம்பி. ஸோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா இது வந்து 5 டைம்ஸ் 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 8ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து என்ன வரும், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ 3/CP. ஸோ ஏவோட பர்சன்டேஜ் வேல்யூ, ஏவோட வேல்யூ வந்து 60%. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸில் வர்ற ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ எக்ஸில் நமக்கு சிபி இருக்கு, எஸ்பி தெரிஞ்சாதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். எஸ்பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எக்ஸோட எஸ்பி டோட்டல் எஸ்பி வந்து 12,975 சொல்லிட்டாங்களா. ஸோ அதுலேருந்து இந்த எஸ்பி ஆஃப் ஒய்யை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பி ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ 12,975 இதுல இருந்து இந்த எஸ்பி ஆஃப் ஒய்யை மைனஸ் பண்ணிடுங்க 4680. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வரும், 9 2 8ன்னு வரும். ஸோ எஸ்பி ஆஃப் எக்ஸ் வந்து 8295. ப்ராஃபிட் வந்து என்ன வருது, 795 வருதா. ப்ராஃபிட் வந்து 795. அப்போ பி வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ பி வந்து என்ன வரும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி 7500. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், சரி கேன்சல் பண்ணீங்க, இன்ட்டு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2 0 2 0 கேன்சல் ஆயிருமா. 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது வந்து 15 டைம்ஸ் போகும். இது வந்து 1575 159 இருக்கும். அகைன் 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 5 டைம்ஸ் போகும். இது வந்து 53 வரும். ஸோ 53/5 வந்து என்ன வரும், 10.6 இருக்கும். ஸோ பியோடைய பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 10.6. ஸோ ஏபி ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சி ஒரு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸோட ப்ராஃபிட்டுக்கும் ஒய்யோட ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சி. அப்போ சி வந்து என்ன வரும், எக்ஸோட ப்ராஃபிட் வந்து என்னது 795, பியோட ஒய்யோட ப்ராஃபிட் வந்து 180. ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும், 795 மைனஸ் 180 பண்ணீங்கன்னா 200 595 200 615 வருமா. ஸோ 615 rupees தான் வந்து சியோட வேல்யூ. இப்போ கொடுத்துருக்க எல்லாமே ஓரளவு 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் அந்த இஜெட்னு ஒரு பேக் சொல்றாங்களா, அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கேஷ் அவுட்டும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த இஜெட்டோட எம்பிக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஒய் அண்ட் இஜெட் எம்பி ரேஷியோ வந்து A + 19 5B - 9. ஏவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 16 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் இஸ்டி இஜெட் ரெண்டு பேக். ஏவோட எம்பி வந்து சரி எக்ஸோட ஒய்யோட எம்பி வந்து A + 19. ஸோ 60 + 19 வந்து 79 வரும். இஜெட்டோட எம்பி வந்துட்டு 5B - 9. பின்றது 10.6. 5Bனா என்ன வரும், 53 - 9 வந்து என்ன வரும், 44 வருமா. ஸோ 79 44 இதுதான் வந்துட்டு அந்த எம்பி ரேஷியோ, ஒய்க்கும் இஜெட்டுக்கும் எம்பி ரேஷியோ. இதோட எம்பி வந்து நம்மகிட்ட இருக்கு 7200. ஸோ 79 யூனிட்ஸ் வந்து 7200னா 44 யூனிட்ஸ் ஒய்யோட எம்பி வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4010 வரும். ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம 4010 எடுத்துவோம். டிஸ்கவுண்ட் ஆஃப் இஜெட் வந்து என்னது, சி மைனஸ் 590. ஸோ 25%. ஸோ எம்பியிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன வரும், எஸ்பி ஆஃப் இஜெட் வந்து 3007.5 வருது. 3007.5. ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் எல்லாமே. ஓகேவா. ஸோ 3007.5 வருது. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இஜெட். நம்மளோட கொஸ்டின்ல ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இஜெட் தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர்.